யோ 2G என்னையா அரமெண்டல் மாதிரி பேசுற, ஒரு எம்பி மாதிரி பேசியா? இப்படிதான் ஒரு முதலமைச்சரா அநாகரிகமா விமர்சனம் பண்ணியா ஒரு பொதுமேடையில? இதான் உங்களுடைய திராவிட அரசியல் இத்தனை வருஷம் கத்து கொடுத்தா? இதான் உங்களுடைய நாகரிகமான அரசியலா? சரி, இப்படி நான் பேசுறேன்ல இந்த டோன்ல, இது வந்து உங்களுக்கு எப்படி தோணுது? சட்டுன்னு பார்க்கும்போது என்னடா இது பொல்லாதவன் இப்படிலாம் ரொம்ப ஒருமையிலாம் பேச மாட்டாரு, கொஞ்சம் டீசெண்டா தான் பேசுவாரு அப்படின்னு உங்களுக்கு தோணும். ஸோ ஒரு பப்ளிக்ல ஒருத்தரா நம்ம வந்து யூடியூப்ல பேசுற நம்மளுக்கே சில வரமுறைகள் உண்டு. நாமளே இப்படி பேசும்போது வித்தியாசம் தெரியுதுன்னா, ஒரு எம்பி இன்னைக்கு ஒரு பொது மேடையில் உட்காந்துக்கிட்டு ஒரு முதலமைச்சரை பார்த்து ரொம்ப உரிமையில லூசு மெண்டலு முட்டாள் முதலமைச்சர், யார் யாரெல்லாம் இருந்த அமைச்சர் நாதாரி முதலமைச்சர் இப்படிலாம் பேசுறாங்கன்னா இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு எல்லாருக்கும் எப்படி தோணுது? அப்போ இது திரும்ப திரும்ப இவங்க எப்படி மாதிரி ஒரு கொச்சையான வார்த்தைகளை உபயோகப்படுத்தி நம்முடைய முதலமைச்சர் விஜயபல ஒருமையில பேசுறாங்கன்னா, அப்ப இவங்க என்ன மாதிரி ஜென்மங்கள்? நான் ஒன்னே கேட்கிறேன், நம்ம யாரை பத்தி பேசுன்னு தெரியும், ராசா பத்தி. அதாவது ஆராசாடு கேட்கிறேன், இப்படி நீங்க பேசுறீங்கல்ல, இதெல்லாம் பார்த்துட்டு மக்கள் பெருமையா மெச்சி ஆராசா சிறப்பா பேசுறாருல, தரமான பயிர் கொடுத்தாருல அப்படின்னு நினைப்பாங்க நினைக்கிறீங்களா? காரி துப்புறாங்க ஒவ்வொருத்தனும். என்ன இதுக்கு பேசுறாங்க? ஒரு எம்பியா இந்த ஆளு இவ்வளவு கீழ்த்தரமா பேசிட்டு இருக்க ஒரு முதலமைச்சரை பார்த்து அப்படின்ட்டு. அதாவது உங்க கட்சியில ஆபாச பேச்சல சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி இருக்காங்கல்ல, அவனுக்கு அண்ணன் போல இந்த ஆளு அப்படிதான் நினைப்பாங்க. யாரும் மதிக்கலாம் மாட்டாங்க. இதெல்லாம் ஒரு கீழ்த்தரமான பேச்சு. படிக்காத இந்த ரோட்ல குடியேறம் போறான்ல, குடிச்சிட்டு ஏதாவது தன்னாலே ஓடிட்டு போவாங்கல்ல, மெண்டல் கணக்கு அதே மாதிரி இருக்கு. மெண்டல் மாதிரி பேசுறது ராசாதான் இல்ல. அவர் என்ன உங்களை தப்பா செஞ்சாலும் உங்களுக்கு அவ்வளவுக்குள்ள அவர் மேல அவர் நியாயமான டைரக்டா தானே ஒரு எதிர்கட்சி சார்ந்தவங்களும் அப்படித்தானே விமர்சிக்க முடியும். பேசு பேசு பேசுனா அவரை வந்து கிண்டல் பண்ணிட்டு பேசல, கொஞ்சம் வாயத்திரவங்க சிஎம்னா அப்படிதான் சொல்லுவாரு. நான் வாயை திறந்து பேசினா 5 நிமிஷத்துக்கே கொத்து பண்ணிட்டப்பட்டாங்க, தோத்து போயிட்டீங்க, இதை வந்து பேச சொல்றீங்க அப்படிதான் சொல்லுவாரு. நீங்களா நோண்டினா வாய் விடதான், அப்புறம் அவர் பேசத்தானே செய்வாரு. அதே மாதிரி சட்டசபையில உம்முன் இருக்காருன்னா அவர் எந்திரிச்சு பேசுறாரு, தைரியம் திராணி இருந்தா அங்கேயே நின்று பதில் கொடுக்கணும். அதை விட்டுட்டு ஓட்டம் முடிச்சா அப்ப ஓடி போறாங்க, ஓடிகளை விமர்சனம் பண்ணதான் செய்வாங்க. இதெல்லாம் யார்கிட்ட சொல்லணும்னா, உங்களுடைய துணை முதலமைச்சர் இருக்காருல்ல, உங்களுடைய எதிர்க்கட்சி தலைவர், அவர்கிட்ட போய் சொல்லுங்க. எதுக்குங்க நீங்க ஓடி வரீங்க, ஓடிலாம் வராதீங்க, அங்கேயே இருந்து பதிலடி கொடுங்க அப்படின்னு அவர்கிட்ட சொல்லுங்க. இல்ல நான் என்ன கேட்கிறேன்னு கேட்டீங்கன்னா, முதலமைச்சர் விஜய் அவர்கள் எங்கேயாவது முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள தரக்குறைவா உரிமையில விமர்சிச்சிருக்காரா? இதுக்கு முன்னாடி அங்கிள் இருந்தாரு, ஸ்டாலின் சார் அப்படிம்பார், அவ்வளவுதான். வேற தரம் தாழ்ந்து எங்கேயாவது பேசிருக்காங்களா? இல்ல இந்த கட்சியில் உள்ள யாராவது அப்படி பேசுறாங்களா உரிமையில? இங்க திமுக சேர்ந்தவர்கள் பாத்தீங்கன்னா இருக்கிற அவ்வளவு பேரும் எம்எல்ஏ அமைச்சர் எல்லாரும் பாத்தீங்கன்னா தரக்குறைவான பேச்சு, ரொம்ப ஒருமையில. இந்த ஆராசெல்லாம் இல்ல, இதெல்லாம் என்ன அரசியல் கேட்டா கூட இங்க ஒண்ணு தூக்கிட்டு வந்துடுறாங்க. அந்த ஆராசா பேசும்போது கிரிஞ்சா இருக்கு. என்ன கேட்டீங்கன்னா, எங்க முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எப்படிப்பட்டவர் தெரியுமா? பாடின பாட்டே பாடுறாங்க. அதாவது கல்யாணம் தம்பதியில புதுசா கல்யாணம் இளைஞன் முதலமைச்சரோட மகன்கிற ஒரே காரணத்துக்காக அவரை மிசால பிடிச்சு உள்ள போட்டாங்க. அவர் எப்படிப்பட்ட தலைவர் தெரியுமா? எப்படி இதே ஆச்சிட்டு இருக்காங்க. அதாவது முதல் முறை படத்துல எனக்கு உண்மை தெரிஞ்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி. எத்தனை காலத்தான் இப்படியே விட்டுட்டு இருப்பீங்க? அவர் எதுக்கு கைது பண்ணி உள்ள போட்டாங்க, எதுக்கா ஜெயிலு போட்டாங்க ஊர்வலத்துக்கு தெரியும். நீங்க அந்த ஒரே பாட்டை பாடிட்டு இருக்கீங்க. சிரிப்பு தான் வருது. எல்லாம் கிரிஞ்சா போயிட்டீங்க. பேசுறது கருத்து ரீதியா பேசுறதுக்கு எவ்வளவு விஷயங்கள் இருக்கு. அவர் வச்ச அந்த விஷயத்துக்கு பதிலடி கொடுங்க, ஓகேவா? அவர் இல்லாத பொருளாத ஒண்ணும் சொல்லியே. ஆமா, ஒரு அமைச்சர் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி ஓடிட்டாரு. ஒரு அவங்க மேல ஒரு வழக்கு இருக்குன்னா அந்த வழக்கை டைரக்டா சந்திக்கிறதுக்கு தெம்பு திராணி இருக்கணும். அது திராணி உங்க மேல குற்றம் இல்லாத நெஞ்சு குறுக்குல நீங்க தான் டைரக்டா போய் அட்டன் பண்ணீங்களே, அதுக்கு பயந்து ஓடி ஒளிஞ்சா அதை சொல்லதான் செய்வாரு. இன்னொருத்தர் ரைடு வந்தவங்க நேரம் சிங்கப்பூருக்கு போறாருன்னா ஆமா சொல்லதான் செய்வாங்க. இது என்ன இருக்கு? இதை கூட சொல்ல மாட்டாங்களா? அப்படி சொல்றாங்கன்னா நாங்க அப்படிலாம் இல்ல, நாங்க வீராதி வீரனுங்க, அதுக்கு உண்டான பதில் விளக்கத்தை முறையா கொடுங்க. சோ அதுக்கு உண்டான ஒரு பதிலடி விமர்சனத்தை நேரடியா நீங்க வந்து விமர்சனம் வைங்க, தப்பு கிடையாது. அதே மாதிரி முதலமைச்சர் விஜய் செய்யல என்ன தப்பு இருக்கோ அதை விமர்சனம் பண்ணுங்க. அதை விட்டுட்டு லூசுங்கிறது மெண்டலுங்கிறது நாதாரி முதலமைச்சர் முட்டாள் முதலமைச்சருங்கிறது, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் ஒவ்வொருத்தரையும் மக்கள் இப்படி பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க. புரிஞ்சுட்டு பேசுங்க. அதாவது நான் ஒன்று சொல்றேன், ஒரு பேசிக் ஹியூமனிட்டி பேசிக் கல்ச்சர்லாம் கத்துக்கிடுங்க. நீங்க கேக்குறீங்க ஐயோ இதெல்லாம் நாகரிகம், நீங்க பேசுறது கேவலமா இருக்கு, நாதாரித்தனமா இருக்கு. இவர் மட்டும் கிடையாது, இந்த அனிதராசன் இப்பதான் அதுக்கு ஒரு வழக்கு போட்டாங்க. இப்ப திரும்ப மீண்டும் வந்து அந்த அனிதராசன் இப்படிதான் பேசிட்டு இருக்காரு உரிமையில. அவன் இவன் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்ன மாதிரி ஒரு கல்ச்சர் தெரியல. அதான் கொஞ்சமாவது படிச்சுட்டு வந்தா தானே தெரியும். சரி, அனிதராசன் கூட படிக்காதான்னு சொல்லலாம். இந்த ஆராசனா படிச்சேங்கிற என்னத்த படிச்சேன்னு தெரியல. படிச்சாரா இல்லைன்னா பண்ணிக்கினி மேய்ச்சாங்கன்னு தெரியல. இப்படிதான் இருக்கு அவங்களுடைய பேச்சு எல்லாம், ரொம்ப அநாகரிகமா தரம் தாழ்ந்து. ஸோ நம்மளுக்கு பார்க்கும்போது என்னடா இது இவ்வளவு கீழ்த்தனமா போயிட்டாங்க அப்படின்னு தோணுது. அதே மாதிரி இன்னும் சில பேருக்கு நம்ம இதில் பயிர் கொடுக்க வேண்டியிருக்கு, ஓகேவா? யாருன்னு கேட்டீங்கன்னா, இந்த சாட்டை துறைமுறை இருக்காமல சாக்கடவாய, அவன் வந்து பாத்தீங்கன்னா முதலமைச்சர் விஜய் அவர்கள் பேசியே நம்ம வந்து பிரபலமா இருக்கணும்,
அப்படியே முடிவு பண்ணிட்டான். தேர்தலுக்கு முன்னாடியே அப்படிதான் பேசி நல்லா பிரபலமெல்லாம் கல்லெல்லாம் கட்டிட்டான். இப்பவும் அதை தொடர்ந்து அவன் கேட்கறான். அதாவது அவ கேள்வி எல்லாமே தேவக்காவை பார்த்து தான் இருக்கும். அது வந்துட்டு திமுக ஆட்சி காலத்துலயும் சரி இப்பவும் சரி, ஓகேவா? திமுக ஆட்சி காலத்திலே திமுக விமர்சனம் பண்ண மாட்டாங்க, டிவிக்கு தான் விமர்சனம் பண்ணாங்க. இப்ப மட்டும் என்ன, அதாவது கரூர்ல போயிட்டு இரங்கல் தெரிவித்து தானே போனாரு. அப்புறம் என்ன டேஷுக்கு அங்க போயிட்டு ஓட்டு பிச்சை கேட்காரு. நீங்க வந்து இடைத்தேர்தல வெளுத்து விட்டுருங்க அப்படிங்கிறாரு. அப்படின்னு இப்பயும் பயம் வந்துட்டு, என்னடா இடைத்தேர்தல் அண்ணன் நிக்காதுன்னார்ல, டெபாசிட் வாங்க வரும் பயம் வந்துட்டு. அதனால அவன் அதை மட்டும் குறிக்கலாம், அது அவனுக்கு அந்த பயம் தான் முக்கியம், அதை வச்சு பேசுறான். என்ன டேஷுக்கு அவர் வந்து இடைத்தேர்தலை பத்தி பேசுறாரு, இப்போ ஓட்டு வாங்கி ஓட்டு பிச்சை கேட்க போனாருன்னு. ஏன்டா லூசு பையில இங்க இவ்வளவுக்குள்ள கேட்டு வந்துட்டிய. அதாவது அவரு வந்து தனிப்பட்ட அரசியல் கட்சியா இருந்து அவங்க கட்சி கூட்டத்துக்கு வந்தவங்களுக்கு இறந்தவங்களுக்கு இரங்கல் தெரிவிக்க போற ஒரு கூட்டத்துல அவர் அரசியல் பேசுறாரு, ஓகேவா? ஆனா திமுக கேட்கறீங்க போறோட வரடெல்லாம் அது அவங்களுக்கு தெரியும். கல்யாண வீடு எல்லா கல்யாண வீட்லயும் கதர்னு ஒப்பாரியா வச்சு தர்றாங்க. அங்க உட்காந்துட்டு முழு நேரம் அரசியல் பேசுறாங்க. கல்யாண வீட்டுக்கு எதுக்காக போவாங்க? பொண்ணை மாப்பிள்ளையும் வாழ்த்துறதுக்கு போவாங்க. அங்க போய் அரசியல் பேசுவாங்களா? இத நீ என்னைக்காவது கேட்டிருக்கியா? என்னையா நீங்க கல்யாண வீட்டுல போய் அரசியல் பேசுறீங்களே அப்படின்ட்டு? அதெல்லாம் கேட்க மாட்டேன், நேரா வந்துருவேன் விஜய் இப்படி தூங்குறதுக்கு. என்ன ஜென்மன் கேட்கிறேன். அவங்க கட்சி மாதிரி கூட்டம், அந்த அரசியல் கூட்டம், அவங்களுடைய ஆட்கள் நிரம்பின கூட்டம், அதுல வந்து அரசியல் பேசாம வேற அவியலா பண்ணுவாங்க கேட்கிறேன். கல்யாண வீட்டிலே போய் ஒப்பாரி வைப்பாங்களா? கல்யாண வீட்டுக்கு போகக்கூடிய இவங்க நொன்ன சீமானவர்களும் அவங்க ஸ்டாலின் அவர்களும் இல்ல உதயநிதி ஸ்டாலினும் கட்டி கொலாவி கொஞ்சம் ஆகலாம். அதாவது பாத்தீங்கன்னா அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மனித நேயமா, அதாவது ஒரு அரசியல் மாண்பா, அப்படிதான் அது பழகி விடலாம். அந்த அருமை அன்பு தம்பி உதயநிதி ஸ்டாலின் அப்படின்னு அண்ணன் சொல்லுவாராம். நீங்க வந்து கொஞ்சம் குழாவீங்க, அதுக்கப்புறம் மேடைகளை போட்டா மட்டும் தேர்தல் நேரத்தில் மட்டும் அப்படியே ஒரு டிவியர் வசனம் பேச முடியாது. உங்களை பத்தி தான் ஊர்வலத்துக்கு தெரியுத, நீங்க ஒரு வேஸ்ட் பீஸு, விளங்காத பீஸு. நீங்களாம் எந்த காலத்திலும் மக்களுக்காக அரசியல் பண்ண வரல, முழுக்க முழுக்க பிரதிநிதி அரசியல். ஏன்னா நீங்க நல்லா பாருங்க, எங்க தலைவர் மேதகு பிரபாகரன் அப்படின்னு பயங்கரம் பொங்கிட்டு உணர்ச்சி பொங்க பேசுவாங்க. அவருடைய தாயார் உடல்நிலை குறைவால் தமிழ்நாட்டுக்கு சிகிச்சை பெற வரும்போது விரட்டி அடிச்ச ஒரு கலைஞர். அப்படிப்பட்ட அந்த குடும்பத்தோடு உங்களுக்கு என்ன அரசியல் மாண்பு இருக்கு அப்படின்னு மான்கட்டுத்தனமா பாரின்னு ஒருத்தர் இருக்காருல்ல, தமிழ் தேசியவாதி, யூடியூப்ல பேசுவார். அவரு நாக்க புடுங்க கேட்டிருக்காரு. நான் கேட்கிறேன், அதுக்கு ஒருத்தனாவது உண்மையிலேயே சீமானுக்கு முட்டு கொடுக்கக்கூடிய ஆமக்குள் தம்பிகள் அதுக்கு வந்து ஒரு பதில் விளக்கத்தை கொடுங்கடா. நீங்க தைரியமான உண்மையா பேசக்கூடியவங்க அதுக்கு மட்டும் பதில் கொடுங்க. உங்க மேதகு பிரபாகரனை பெத்தெடுத்த தாயவே ஒரு சிகிச்சைக்காக தமிழ்நாட்டில் உள்ள விடாம விரட்டி அடிச்ச ஒருத்தருடைய குடும்பத்து மேல உங்களுக்கு என்ன அப்படி வந்து பாத்தீங்கன்னா மாண்பு இருக்கு அப்படின்னு கேட்கிறாப்புல. அதுக்கு தைரியம் இருந்தா பதில் சொல்லுங்க. உண்மையிலேயே நேர்மை இருந்தா என்ன பேசுனேங்கிற, நீங்க தேவைக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு வந்து முட்டு கொடுப்பீங்க, தேவைன்னா தும்பிப்பீங்க. அதாவது தமிழர்களுடைய உணர்ச்சியை தூண்டி விட்டு அதில் குளிராயிருன்னு மக்களுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. நீங்க எந்த காலத்துல அதனால ஒன்றும் பண்ண முடியாது. உங்களுடைய பேச்செல்லாம் சும்மா அடி ஏன் உங்களுக்குலாம் வீசு போகுதுன்னு கேட்டீங்கன்னா, ஏதோ இன்ட்ரெஸ்டிங்கா நீ வந்து எல்லாரும் விமர்சனம் பண்ணி நக்கல் ஏண்டி பண்றல, அதாவது ஒரு நிமிஷம் இன்னும் பார்த்துட்டு ஸ்வைப் பண்ணிட்டு போயிடும், அவ்வளவுதான். மற்றபடி உங்களெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா ஏதாவது ஒரு நோக்கம் இருக்குன்னு, என்ன நோக்கம் இருக்குன்னு தெரியலையா உங்க கட்சிக்கு தான் நான் கேட்கிறேன். நாம் தேர்ந்த கட்சியோட நோக்கம் தான் என்ன? தமிழ்நாட்டை ஆளணும், தமிழர் மக்களுடைய எல்லாத்தையும் உயர்த்தணும், அதானே. இப்போ உங்க தமிழர் தானே இருக்காரு, நீங்க உங்க நொன்ன வாயால என் தம்பி ஜெயிச்சா எனக்கு அது பிரச்சனையே கிடையாது அப்படிலாம் போனவர் இன்னைக்கு முழு நேரம் உட்காந்துட்டு தம்பியே விமர்சனம் பண்ணி தம்பி கட்சியே விமர்சனம் பண்ணிட்டீங்க. அப்புறம் காசுக்கு கூவுறீங்கன்னு சொன்னா மட்டும் சில பேருக்கு ஆமைக்கும் தம்பி ஒரு ரோசம் பொத்துக்கிட்டு வருது. என்ன வைக்க கிட்ட தெரியல. ஏன்னா நீங்க நல்லா பார்க்கணும், நிறைய பேர் இப்படிதான் இருக்காங்க. இதுல இன்னைக்கு இன்னொருத்தருக்கு நான் வந்து போற பக்கம் ஒரு பதில் கொடுக்க நினைக்கிறேன். யாருன்னு கேட்டீங்கன்னா டிடி தினகரன். இந்த ஆளு ஆக்சுவலா பாத்தீங்கன்னா தேர்தலுக்கு முன்னாடி வரைக்கும் முதலமைச்சர் விஜய் அவருக்கு நல்லா சப்போர்ட் பண்ணி எந்த இடத்துல விமர்சனம் பண்ணாம தான் பேசிட்டு இருந்தாரு. தேர்தல் முடிஞ்சு ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் இவட்டு ஒரே ஒரு எம்எல்ஏ இருந்தார்ல, அந்த எம்எல்ஏ டிவிக்கு ஆட்சிக்கு வந்தோடனே அவங்ககிட்ட போனாதான் நம்மளுக்கு ஏதாவது பதவி கிடைக்கும், வாழ்க்கை இங்க இருந்து என்ன பண்ணது அம்மா மக்கள் முன்னேற்றங்கள்னு வச்சு. ஏன்னா அவர் தான் எடப்பாடிட்டே போயிட்டாரு, யாரை எடுத்து கட்சி ஆரம்பிச்சவரோ அவங்ககிட்ட போய் ஒரு முட்டு கொடுத்து நிற்கும் போது இவட்டு இருந்து வேஸ்ட்னு சொல்லிட்டு அங்கே போய் ஆதரவு கொடுத்தாரு. ஸோ இவர் வந்து நம்மகிட்ட கேட்காம அங்கே போயிட்டாரா அப்படிங்கிற கோபத்துல விஜய் வந்து தூக்கிட்டு போயிட்டாரு, என்கிட்ட கேட்காம இவர் வந்து குதிரை பெற பண்ணிட்டான்னு சொல்லி ஆளுநர்லாம் சந்திச்சு பயங்கரமா ஒரு கலவரத்தை பண்ணிட்டு இருந்தாரு. ஆனா அந்த ஆளு இவரு போய் மிரட்டி கூப்பிட்டு வந்திருக்காரு. அதனால அன்னைக்கு மட்டும் ஒரு நாள் மட்டும் இவர் கூட உட்காந்து ஒரு பேட்டி கொடுத்தாப்புல. அடுத்த நாள் அங்க போயிட்டு அந்த நம்பிக்கை வாக்கு எடுத்துருக்குள்ள முதலமைச்சர் விஜய் அவருக்கு ஆதரவு கொடுத்து முதலமைச்சர் என்ன காப்பாத்துங்க அப்படின்னு சரண்டர் ஆயிட்டாப்ல. சோ அதை இவரால் பொறுத்துக்க முடியல. அதனால இப்போ வந்து 24 மணி நேரமும் என்கிட்ட இருக்க ஒருத்தர் தூக்கிட்டு போயிட்டாரு அப்படிங்கிறதுல, அதாவது ஆடு திருடுறது மாடு திருடுறது மாதிரி எம்எல்ஏக்களை திருடுறாரு விஜய். என்ன விஜய் களவாணி, விஜய் தான் களவாணி அப்படி இப்படின்னு உட்காந்து டெய்லி ஒரு பிரசன்ட் கொடுத்துட்டே இருக்காரு. நான் கேட்கிறேன், அவரா வந்து உங்ககிட்ட இருந்த எம்எல்ஏவை உங்களுக்கு தெரியாம தூக்கிட்டு போனாரு? உங்க எம்எல்ஏ தான் உங்ககிட்ட பேசின அடுத்த நொடியே
அங்க போய்கிட்டு வாக்கெடுப்புல முதலமைச்சர் விஜய் அவருக்கு ஆதரவா குரல் கொடுக்காரு. அதுவும் ஒரு தடவை இல்லை, ஒரு தடவைக்கு 4 தடவை பயங்கரமா முட்டு கொடுத்து ஆராதனை பண்ணாத குறையாதான். ஸோ அப்படி கொடுக்குறாரு. ஸோ அவரா விரும்பி வந்திருக்காரு. உங்களை நம்பி பிரயோஜனம் கிடையாது, இவங்க எதுக்கு உங்க கூட இருந்து அப்படின்ட்டு அவரா வராரு. அதுக்கு அந்த மனுஷன் என்னையா பண்ணுவாரு? ஏதோ தூக்கிட்டு போயிட்டாருன்னா இப்ப கூட தான் போறாங்க அதிமுக இருந்து. நான் அவரா ஒருத்தர் தூக்கிட்டு இருக்காரு. ஒட்டு மொத்தமா போறாங்க, சாரசரியா போறாங்க. ஏன்னா உங்க பக்கம் அவ்வளவுதான் முடிச்சு போச்சு. உங்களோட அரசியல அஸ்தமனம் ஆயிடுச்சு. ஏன்னா உங்கள்கிட்ட ஒரு நோக்கம் கிடையாது. நீங்களே ஒரு நாளைக்கு ஒரு மாதிரி மாத்தி மாத்தி உருட்டுறீங்க. எடப்பாடி தலைமை ஏற்று பிறகு நான் தூக்கு போட்டு சாவன். நீங்க என்னைக்கு தூக்கு போட்டீங்க? உங்க கட்சி ஆரம்பிச்சது அம்மா மக்கள் முன்னேற்றம் ஒரு கட்சி ஆரம்பிச்சது. அந்த எடப்பாடி ஏத்தானே ரெட்டலையை திரும்ப பெறணும் தானே. அப்ப திரும்ப அவருடைய விட்டு கொடுத்தா எவன் மதிப்பான்னு கேட்க. ஸோ எல்லாரும் போறாங்கன்னா அவங்களுடைய அரசியல் ஆதாயம் இங்க அங்கதான் இருக்கு. இனிமே இங்க ஒண்ணு இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு, அதனால போறாங்க. ஸோ இதுல உட்காந்துட்டு அவரையே நொட்ட சொன்னா இல்ல நான் கேட்கறேன், எல்லாருடைய அரசியல் நாங்க காலங்காலமா பார்க்காத அரசியல் அப்படி இப்படிங்க. உங்க பின்னாடி எவ்வளவு அழுக்கு இருக்கு. நீங்க ஆர்கனைய தொகுதியில் எப்படி ஜெயிச்சிங்கன்னு ஊர்வலத்துக்கு தெரியும். இன்னும் அதை விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கொஞ்சம் அடக்கி வாரீங்க. தேவையில்லாம உள்ள போது நானும் உண்டு போய்கிட்டு எதுக்கு? இனிமே அங்க என்ன இருக்குன்னு கேட்கிறேன். அந்த கட்சியில இருக்க எல்லாரும் போயாச்சு. அம்மா மக்கள் முன்னேற்றம் பேர் மட்டும் தான் இருக்கு. அதான் உண்மையிலேயே அதாவது நம்பிக்கை துரோகம் பண்ற எல்லாத்துக்கும் கர்ம திரும்ப அப்படிதான் பண்ணுங்க. எடப்பாடிக்கு அப்படிதான், உங்களுக்கு அப்படிதான். உங்களுடைய அரசியல் வாழ்க்கை யாரால ஆரம்பிச்சது? சசிகலா அவர்கள் அந்த அம்மையால தான் ஆரம்பிச்சது. உங்களுக்கு அந்த அரசியல் வாழ்க்கையை கடைசியில் அவங்களுக்கு துரோகம் பண்ணா அவ்வளவுதான், கர்ம திருப்பி பல்லடி கொடுக்கதான் செய்யும். இவங்கிட்ட இருந்து ஒருத்தம் போனது துரோகமா? அப்போ நீங்க பண்ணதெல்லாம் எடப்பாடி அதுதான் சசிகலா அம்மையாருக்கு அவர்களுக்கு நீங்க பண்ண துரோகத்துக்கு தான் இப்ப எடப்பாடியும் சரி டிட்டு தினகரன் எல்லாரும் அனுபவிக்கும். ஸோ நீங்க முதலமைச்சர் விஜய் அவர்ல பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்குன்னு புரியல. ஸோ இப்படி முதலமைச்சர் விஜய் வரல, அந்த முதலமைச்சர் அப்படிங்கிற அந்த பதவி கூட அந்த மரியாதை கொடுக்காம ரொம்ப அநாகரிகமா ஒருமையில இந்த விமர்சிக்கிற இந்த திமுக சேர்ந்த ஆராசா, அடுத்த அனிதா ராதாகிருஷ்ணன், இப்ப நாம் தமிழ் கட்சியில சாட்டை இடுமணம் கத்தி இந்த மாதிரி இவங்கெல்லாம் பேசும்போது நம்மளுக்கு இவங்கெல்லாம் பதில் கொடுக்க கூடாதுன்னு நினைக்கும். இருந்தாலும் நம்ம கொடுக்காம போக முடியல. ஏன்னு கேட்டீங்கன்னா இப்போ முதலமைச்சர் விஜய் டைரக்டா இறங்கி இதுக்கெல்லாம் ரிப்ளை கொடுக்க மாட்டாரு. புரியுதுங்களா? ஸோ இப்போ அவங்க கட்சியில் உள்ளவங்க தான் கொடுக்கணும். அதுலேயும் சில பேர் கொடுப்பாங்க, சான்ஸ் கிடைச்சா மேடையில் கொடுப்பாங்க. ஸோ ஆனால் நாம் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கும்போது முதலமைச்சர் விஜய்க்கு சப்போர்ட் பண்ணி பொதுமையில பேசிட்டு இருக்கும்போது நம்மளால அதை கடந்து போக முடியல. இதுக்கு பள்ளி கொடுக்காம நான் இதுக்கெல்லாம் வீடியோ போடக்கூடாது, இவங்கெல்லாம் போட்டு இதுக்கு நம்ம பேச நினைச்சாலும் நம்மளுக்கு அது முழு நேரம் வந்துருது. என்ன பண்றது? நாம ஒருத்தருக்கு நம்ம சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம் அவருக்கு அப்படிங்கும் போது நானும் மாற்று கருத்து தான் நேரத்தை சொல்லியிருக்கேன். நிறைய பேர் நம்மளே பாத்தீங்கன்னா என்னன்னா நீங்க அப்படிப்பீங்க. நல்லா புரிஞ்சுடுங்க. முதலமைச்சர் விஜய் பண்ணக்கூடிய விஷயம் சில மாற்று கருத்து தான் டேரக்டா நான் வெளியே சொல்லுவேன். அதுக்காக முதலமைச்சர் விஜய் விட்டு கொடுக்க மாட்டேன். நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு மனுஷன் இவ்வளவுக்குள்ள ஏதாவது ஒரு மாற்றத்தை கொடுக்க முடியுமான்னு இந்த திமுக ஆட்சியில் இருக்கும் போதே அழைச்சிருக்காரு. ஆட்சியில் திமுக இருக்கும் போதே ஒரு கட்சி ஆரம்பிச்சு அதை அடிச்சு ஓடாட்டு இருக்காருன்னா அப்பவே நமக்கு அவர் சப்போர்ட் பண்ணோம். அவர் ஜெயிப்பாரா தோப்பாரா அப்படிங்கிறது தெரியாம இருக்கும் போதே இப்ப ஜெயிச்சு சிங்க மாதிரி பார்த்துட்டு இருக்காரு. விட்டு விட்டுருவோமா? சோ இதை பார்த்துட்டு இருக்க உங்களுக்கு என்ன தோணுது? நீங்க எல்லாம் என்ன நினைக்கிறீங்க? இன்னைக்கு வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சு? இந்த மாதிரி அரசியல்வாதிகளை எச்சத்தனமா ஒரு ஒருமையில அநாகரிகம் விமர்சிக்கும் போது உங்களுக்கு எப்படி ஒரு கோபம் வருது? உங்களுடைய கருத்துக்களை அதான் நீங்க அவங்களுக்கு பள்ளி கொடுத்தா இப்ப நாம பாத்தீங்கன்னா வீடியோ போடுறோம், நம்ம சேனல் வச்சிருக்க வீடியோ போட சொல்லலாம். உங்களுக்கு எல்லாம் பொதுமக்களா இருக்கும் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன சொல்லணுமோ அப்படியே சொல்லுங்க, கமெண்ட்ல போடுங்க பார்க்கலாம். ஆராசாக்கு, அனிதா ராதாகிருஷ்ணனுக்கு, சாட்டைக்கெல்லாம் என்ன பள்ளி கொடுத்து தோணுதோ அந்த கருத்துல கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. அடுத்தது கட்ட அரசியல் நிகழ்வை பார்த்துட்டு நம்ம வீடியோ வெயிட் பண்ணுங்க. முக்கியமா இந்த மாதிரி வீடியோக்களை ஷேர் பண்ணுங்க. ஓகேவா?